நீ எவ்வளோ பெருசாக வாழ்ந்தாலும் சரி, நீ எவ்வளோ அகலமாக வாழ்ந்தாலும் சரி, நீ யாரு? ஏன்னா அதை தேவன் செய்கிறாரு. லைஃப், அதுதான் லைஃப். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஜீவன் நமக்குள்ளே என்னது, இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவன் நமக்குள்ளே உற்பத்தியாகி என்னது, அது நம்ம மகிமை சரீரமாக மாற்றி கொண்டிருக்கு. அந்த மகிமை சரீரத்துலேருந்து என்னாகும், இந்த ஜீவன் போய் உங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்கும். அதனால்தான் நம்ம வெளியில் போய் வேலை செய்ய மாட்டோம். நம்ம உள்ளுக்கு ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்ச பிறகு நம்ம வெளியில் போகல, அது எல்லாமே அப்படியே பரவி போயிட்டே இருக்கும். அதனால்தான் அது another way of attraction வாங்க. இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தாரோ அங்கெல்லாம் ஜனங்க இருந்தாங்க. ஏன்னா ஜீவ ஊற்று அவர் சுற்றி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த ஜீவனை மனுஷனுக்கு தேவைன்னு சொல்லி அவன் தேடி வந்தான். அதை மாதிரி தான் உங்களையும் ஆண்டவர் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களையும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் போய் ராங்கான குரூப்பில், ராங்கான கம்யூனிட்டி கூட போய் சேர்ந்து உங்களுடைய ஜீவனை கெடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்கள், பணம், பேர், புகழ், பதவி இதெல்லாம் சமுதாயத்தில் தான் பெருசு. ஆண்டவர் முன்பாக அது ஒன்றுமே இல்லை. ஹலோ, அது மனுஷனுக்கு தான் பெருசு. ஆமென். இப்போ நான் ஒரு பேன்ஸ் காரி வாங்கிட்டு வச்சுங்களேன், கொண்டு வந்து அப்படி வீட்டு சேச்சி மனுக்கு நின்று நான் இறங்கி வரும்போது என் ஸ்டைல்லாம் மாறிடுச்சா. பாஸ்டர் மண்ணெலாம் வருவேன், அல்மேரால் வருவார், இல்லைக்கா கண்ணெடுத்து வந்து ஹாய் குட் மார்னிங் ஹலோ அப்படிலாம். இப்போ பேன்ஸில் வராரு, வந்தோடனே ஒரு மாதிரி நம்ம நடைய மாறிடுச்சு, உடை மாறிடுச்சு, நட மாறிடுச்சு, எல்லாம் வேறு மாதிரில மாறிட்டார்ல பாஸ்டர் அப்படின்னு. எது காமிக்குது? நம்ம ஸ்டைலு, நம்முடைய நடை, நம்ம பேசுகிற காரியம், நம்ம பார்க்குற விதம் எல்லாம் அப்படி மாறிடுதா எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம வேறு லெவலில் அப்படின்னு. ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா, இதெல்லாம் ஆண்டவர் தான் செஞ்சார்னா நீ ஏன் அதை எடுத்துக்கிற? நீ யாரு? ஆமென். நீ யாரு? எதுவுமே உன்னை மாற்றக்கூடாதுங்களோ. நீ எவ்வளோ பெருசாக வாழ்ந்தாலும் சரி, நீ எவ்வளோ அகலமாக வாழ்ந்தாலும் சரி, நீ யாரு? ஏன்னா அதை தேவன் செய்கிறாரு. அது நீ எடுத்தனா ஒரு நேரத்தில் பம்ப்செட் ஆச்சுன்னா உனக்கு தான் அந்த அவமானம், உனக்கு தான் அதோடைய பாதிப்பு. அதை நீ பர்சனலாக எடுத்துக்குவேன். அது வரும்போது நான் நீ ஆண்டவரை குற்றப்படுத்துவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லவே இல்லையே நீ எடுத்து. ஆனால் அதோடைய பெருமையை நீ எடுத்துக்காத. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் தான் கொடுத்தீங்க, இப்போ எடுத்துட்டீங்க, என்னை கீழே போட்டீங்க, கையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவோம், சோக பாட்டை. ஆமென். அதனால் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார். டேடி திரியேக குடும்பம் உங்களுக்கு வச்சுருக்க திட்டத்தில் எல்லாத்தையும் செய்வாங்க. உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. தயவா கேட்குறேன், உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென். If you want to go to the சம்மிட்னா உச்சக்கட்டத்துக்கு, ஆண்டோடைய வாழ்க்கையில் உச்சக்கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இதை காத்துக்குங்க. ஏன்னா இதுதான் நம்மளை உயர்வுக்கு கொண்டு போகும். நம்ம பேர், புகழ் அதெல்லாம் கொண்டு போகாது. ஓகே, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய பணம் இதெல்லாம் கொண்டு போகாது. உன் பின்னால் நிற்கிறார் ஒருத்தவர், பெரியவர், அவரை மட்டும் உங்கள் கூட எப்போதுமே வச்சுக்கிட்டிங்கன்னா
எந்த சிகரத்தையும் அடைய முடியும், அடைய வைப்பார். ஆமென், ஆமென்.